கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 9:2. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இயேசுவின் பிறப்பை குறித்து முன்னமே ஏசாயா தீர்க்கதரிசியினால் முன்னறிவிக்கப்பட்டது. இயேசுராஜா இந்த பூமியில் மனிதனாக பிறந்த பின்பு இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு அவராலே வெளிச்சம் உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, உலகத்தில் இயேசு பிறந்தால் இருளில் நடக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் வந்தது. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் இயேசு பிறக்க வேண்டும். உண்மையாய் இயேசுவை தம் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை நம் வாழ்வில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்வில் எல்லா இருளும் மாறி விடுகிறது. பாவம் என்கிற இருளிலிருந்து முதலாவது வெளிப்பட முடியும். கவலை, கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் நாம் வெளியே வர முடியாத இருளாகவே நம் வாழ்வில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே, எங்கள் உள்ளத்திலும் நீர் வாரும் ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் காணப்படுகிற எல்லா இருளில் இருந்தும் எங்களை வெளியே கொண்டு வாரும் என்று ஜெபித்து பாருங்கள். தேவன் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டு உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய வெளிச்சம் கொடுத்து உங்கள் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தில் இருந்து வெளியே வர வழியே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தீராத வியாதியினால் இதிலிருந்து எப்பொழுது சுகமாவேன் என்று தெரியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? தீராத கடன் பிரச்சனையினால் எப்பொழுது இவை எல்லாவற்றையும் கொடுத்து முடிப்பேன் என்று தெரியவில்லையே, ஒரு வழியும் தெரியவில்லையே என்று கலங்குகிறீர்களா? ஒருவேளை பணம் இல்லாததினால் எப்படி என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பேன், ஒரு வழியையும் காணவில்லையே என்று ஏங்குகிறீர்களா? எனக்கு எப்பொழுது ஒரு வேலை கிடைக்கும், எப்பொழுது எனக்கு ஒரு நல்ல நாட்கள் வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆம் தேவ பிள்ளைகளே, இன்னும் என்ன கஷ்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, இதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லையே, எனக்கு ஒரு வழி தெரியவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவரையே நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, எங்களுக்கு ஒரு வழி காட்டுங்கப்பா, எங்களை இந்த இருளான பாதையிலிருந்து விடுவித்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எங்களை மகிழ செய்யுங்கப்பா என்று கெஞ்சுங்கள். அவர் உங்கள் இருளான வாழ்க்கையை வெளிச்சமாக்குவார். அதற்காகவே அவர் இந்த பூமியில் வந்தார். நம்மை கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கவே அவர் மனிதனாக பிறந்தார். அப்புறம் ஏன் நாம் அவரிடம் கேட்கக்கூடாது? அதற்காகத்தானே அவர் மனிதனாக பிறந்தார். நாமும் அவரிடம் கேட்போம். இயேசுப்பா, எங்களை எங்கள் கவலை, கஷ்டங்கள், கண்ணீர், வியாதி, வேதனை என்கிற இருளில் இருந்து விடுவிப்பதற்காகத்தானே நீர் இந்த பூமியில் பிறந்தீர். எங்களை விடுவியும் தேவனே என்று கூப்பிடுங்கள். தேவன் நிச்சயம் உங்கள் வாழ்வின் எல்லா இருளையும் நீக்கி போட்டு உங்கள் வாழ்வையும் வெளிச்சமாக்குவார். அவர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் நமக்கும் அப்படியே செய்வார். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.